அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் போன மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக அந்த தொகுதி காலியா கிடக்கு. எப்படா இடைத்தேர்தல் வரும்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பாராளுமன்ற தேர்தல் கூடவே சேர்ந்து அந்த தொகுதியில மட்டும் இடைத்தேர்தலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடக்கல. இப்ப நமக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா, அந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குமா இல்ல அந்த தொகுதியை ஏலத்துக்கு விட்டுருவாங்களாங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. கருத்துரிமை எல்லாமே மீறப்படுகிறது. பல நபர்களை கைது செய்யப்படுறாங்க. அவங்க கையில இருக்கு. காவல்துறை நினைச்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய இந்த அரசு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த தொகுதியை ஏலத்துக்கு விட்டாலும் விட்டுருவாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் தமிழர் கட்சி வட்டாரத்துல ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக விக்கிரவாண்டி தொகுதியில மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் மகள் விருகாம்பிகையை நாம் தமிழர் கட்சி நிப்பாட்ட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி முதலாக எந்த ஊடகத்துல வந்தது அப்படின்னா, ஒரு முதன்மையான ஊடகத்துல வந்தது. அந்த ஊடகத்தின் பேரை நான் சொல்றேன். அது 7 நாள் ஆகுது. சரிங்களா? இப்பதான் ஒரு 2-3 தினங்களாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஏன் 7 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டேன். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த வீடியோவை ஏன் பேசல அப்படின்னா, அந்த செய்தி வந்த சேனல் எது தெரியுமா? தினமலர். அவனுக்கு என்ன ஆசை தெரியல, அந்த காலத்துல இருந்து எழுதுறான். அந்த தினமலர் பார்ப்பான். அது என்னமோ தெரியல, இந்த தினமலர் பார்ப்பான், அந்த காலத்துல இருந்து எழுதுறான் அப்படின்னு சொல்லி காடுவெட்டி குரு அவர்கள் தினமலர் உரிமையாளர் ராமசுப்பையா பார்ப்பனர் அவர்களை மிக கடுமையாக தாக்கி பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு யாராலையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட தினமலர் பக்கம் பக்கமா எழுதுவான். சாட்டை துரைமுருகனுக்கு கோடி கோடியாக பணம் வந்தது, என்னைய ரைடில் சிக்கியது ஆயுதம் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை எழுதுறதுல தினமலர் அடிச்சுக்க முடியாது, தினகரனையும் அடிச்சுக்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். அது வேற விஷயம். எல்லாமே ஆரிய திராவிடம் எல்லாம் ஒண்ணு தானே. இவங்க எழுதுறதுல 90% பொய்யா தான் இருக்கும். அப்படிப்பட்ட தினமலரில் வந்த இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சில யூடியூபர்கள், சமூக வலைதளங்கள்ல பதிவு போடக்கூடிய ஒரு சில நபர்கள் 3 நாட்களாக விக்கிரவாண்டி தொகுதியில யாரு வேட்பாளர் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் முதலாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். என்ன தைரியம் ராஸ்கல் படவா பசங்களா! அண்ணன் சீமான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேட்பாளரை அறிவிக்கிறீங்க. இந்த ஒரு நிலை எந்த கட்சிக்கும் வராது. அந்த அளவுக்கு தான் இருக்கு உண்மையா சொல்லணும் அப்படின்னா. இன்னும் ஒரு சில நபர்கள் இது சரியா தவறா என்று விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. எனக்கு படிச்சு சிரிப்பு தான் வருது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காடுவெட்டி குரு அவர்களின் மகளை நிக்க வைக்க போறேங்க, நிக்க வைக்கிறேன்னு சொல்லட்டும். முதல்ல இடைத்தேர்தல் உறுதியாகட்டும். அது நடக்குமா நடக்காதானே சந்தேகம். ஜூன் 1ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன கன்ஃபார்ம் ஆகல. அவங்க நடந்தாலும் நடக்கும், இல்லைன்னா செலவு ரொம்ப ஆகுதுப்பா, எதுக்குப்பா இடைத்தேர்தல்லாம், இன்னும் 2 வருஷம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலோட விட்டுருவாங்க. தொகுதியை ஏலத்துல விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் தான். திமுக அதிமுக எல்லாம் சமரசம் தானே, அப்படியே சரி நீங்க வச்சுக்கோங்க, அதிமுக கொஞ்சம் 50-50 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள எதுக்கு இது சரியா தவறா என்றெல்லாம் விவாதிக்க ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைது, அதை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதுல ரிலீஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செய்தது மிகவும் தவறு என்று அண்ணன் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பேசியது தவறுதான். காவல்துறை அதிகாரிகள் குறித்து, பெண் காவலர்கள் குறித்து பேசியது தவறுதான். அதுக்காக கைது செஞ்சீங்க. அதை தொடர்ந்து மேலும் மேலும் கஞ்சா வழக்கு, பல பொய்யான வழக்குகளை போடுவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல என்று அண்ணன் சீமான் அவர்கள் கடுமையான முறையில கண்டன அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருந்தாலும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அண்ணன் சீமான் அவர்களின் கருத்து என்னவாக இருக்கிறதோ அதைத்தான் நாமும் ஆதரிக்க வேண்டும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சாருன்னா அது கரெக்டா இருக்கும். இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களின் கைதையை நம்ம ஆதரிச்சோம், திமுகவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா ஆச்சு அப்படின்னா நாளைக்கு யாருக்கு வேணாலும் இந்த கைது நடக்கலாம். சவுக்கு சங்கர் கைதானப்பே பல கண்டன குரல்கள் எல்லாமே போயிருக்கணும். ஆனா அவர் பேசின விஷயம் தப்பு, அதனால போல. அதுவும் இல்லாம நாம் தமிழர் கட்சியிட்ட பல பகைகளை சம்பாதித்து கொண்டார். சமூக வலைதளங்களை மிக அதிக அளவுல ஆக்கிரமிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள். ஒரே நாள்ல ட்விட்டர்ல எந்த அளவுக்கு வேணாலும் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய வலிமை மிக்க இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள். அவர்களின் உணர்வை சவுக்கு சங்கர் அவர்கள் புண்படுத்தியிருக்கிறார். மக்கள் கோபத்தோடு இருக்காங்க.
நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் கோவத்தோடு இருக்காங்க. அதனால சவுக்கு சங்கருக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்கல. ஆனா தொடர்ச்சியாக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செஞ்சது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது யோகி ஆதித்யநாத் பாசிச பாஜகவை தாண்டி மிகவும் ஒரு கொடுமையான செயல் என்றுதான் நான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் அப்படிதான் பாப்பீங்க. என்ன நடந்துகிட்டு கைது பண்றீங்க? வீடியோ எடுத்தவரும் கைது பண்ணுவீங்களா நீங்க? அவர் ஒரு நெறியாளர், கேள்வி கேட்பதுதான் அவருடைய வேலை. பதில் சொன்னவரை தான் நீங்க கேட்கணும். ஒவ்வொரு வீடியோ போறதுக்கு முன்னாடியே பொறுப்பு துறப்பெல்லாம் போடுவாங்க தெரியுமா? இந்த காணொலியில் வரும் ஒவ்வொரு கருத்தும் அவருடைய கருத்து, எந்த விதத்திலும் இந்த வலையொலி பொறுப்பு ஏற்காது என்று பொறுப்பு துறப்பு போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க? ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு, லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்லாம் போறாங்களே எதுக்கு? அந்த படத்துல அந்த மாதிரி காட்சி இருந்தாலும் அதுக்கு கீழே போடுறாங்களே எதுக்கு? கீழே எழுத்து போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவன் ஹீரோ குடிக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இளைஞனும் குடிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த ஹீரோவை போய் கைது பண்ணிடுவீங்களா நீங்க? என்ன கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இருக்கா? கைது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு காரணம் தேடுறீங்க நீங்க. இந்த திமுக வந்ததுன்னா என்னெல்லாம் கொடூரம் நடக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த 5 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கு, 2 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் எல்லாம் குதிக்கிறாங்க. யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள்லாம் சவுக்கு சங்கர் கைது, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைதெல்லாம் ஆதரிக்கிறாங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் ராஜா உங்களுக்கும் வரும். நீங்களும் யூடியூப்ல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களாவது அறத்தோடு அறிவோடு எந்த ஒரு தவறான சொல்லையும் பயன்படுத்தாமல் மிக தெளிவாக காணொலி போட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்க அப்படியா போடுறீங்க? அவங்கிற இவங்கிற கெட்ட வார்த்தை அதை நம்ம சொல்லக்கூட முடியாது மக்களே. அதெல்லாம் சொல்லி கூட காட்ட முடியாது. உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அந்த பீஃப் சவுண்டு கூட இல்லாம கெட்ட வார்த்தை பேசுறானுங்க. எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு திராவிட தரப்புல. அவங்களெல்லாம் இப்ப கைது பண்ணணும்னா எத்தனையோ பேரை தூக்கலாமே ஒரு நைட்ல. இந்த எத்தனையோ சேனலை சொல்லலாம், வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு பேர் ஆபாசமாக பேசி கொண்டிருக்காங்க. இந்த போக்கு திமுக இன்னைக்கு செய்து நாளைக்கு இதே விஷயத்தை அதிமுக கையில் எடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து இதே ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு கடுமையான போக்க கையில் எடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வழக்கு போடலாம். ஆபாசமா நீ பேசிட்டியா, ஒரு வழக்கு போடு. ஆபாசமாக பேசினார், அதுக்கான செக்ஷன் என்னவோ அந்த வழக்கை போட்டு ரிமாண்ட் பண்ணு. 15 நாளோ 30 நாளோ வெளியில வா. நான் செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்திருப்பான். 30 நாள்ல போயிட்டு நல்ல முறையில காணொலி போடு. அதுதான் ஒரு ஜனநாயகம். நீ என்னை எதிர்த்து பேசிட்டியா, உன் மேல என்னை எதிர்த்து பேசினதுக்கு ஒரு வழக்கு, அடுத்து ஆபாசமா பேசினதுக்கு ஒரு வழக்கு, கூட வீட்டுல கஞ்சா இருந்தது அது ஒரு வழக்கு, அந்த வழக்கு இந்த வழக்கு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த வீரலட்சுமி அது இதையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாரையும் வழக்கு கொடுக்க வச்சு ஒரு மனிதனை அதாவது தீர்த்து கட்டுறது, ஒழிச்சு கட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுதான் இந்த போக்கு. நாளைக்கு இதே போக்கு உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது செய்யும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஐயோ அம்மா கொலை பண்றாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தினார்ல, அதே மாதிரி தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான மனநிலை இருக்கும். எதுக்குடா இதை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லணும். இப்போ நம்ம கைதாகி போறோம்னு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைதாகி போறப்ப வாகனத்துல ஏறும் பொழுது அப்படி கையை காமிக்கிறாரு கெத்தா. அப்படி காமிச்சிட்டு உள்ள போறாரு. அப்புறம் குண்டாஸ் போடுறாங்க. திரும்ப அப்படி 1 வருஷம் கழிச்சு மீண்டும் சிறையில இருந்து வெளில வராரு. வெளில பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. வெளில முதல் நாளே ஒரு காணொலி போறாரு. பாரதியார் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி காணொலி போடுறாரு. அப்போ நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களை நீங்க கைது செஞ்சு அடைக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது நடக்காதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ திமுகவை சேர்ந்தவர்களை கைது செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு யூடியூப் புட்டஸா இருக்கட்டும், இல்ல அதர்ம மனோஜா இருக்கட்டும். யூடியூப் புட்டஸ் இப்போ ஜெயிலில் இருக்கான். பக்கத்துல இருக்கிறவங்கன்னா யூடியூப் புட்டஸ் மதிப்பானா? அவன் பேசின பேச்சு, இந்த மக்களுக்கு எதிராக செஞ்ச அயோக்கியத்தனங்கள், அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்து பேசினது, சிறையிலேயே வச்சு சிதைச்சு விட்டுருவாங்க அவனெல்லாம். அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்கானுங்க. திமுகவுடைய கேவலமான ஆட்சிக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய இந்த யூடியூப் புட்டஸ், தில்லை நடராஜர் குறித்து இழிவாக பேசிய இந்த யூடியூப் புட்டஸ், இந்து மதம் குறித்து மிக கேவலமான முறையில மக்களின் உணர்வை புண்படுத்தும் வகையில பேசிய இந்த யூடியூப் புட்டஸ் ஜெயில போய் இருந்துட முடியுமா? இதுல நம்ம ஜெயிலுக்கு போனா எதுக்குப்பா இந்த மாதிரி ஆளும் அரசை பத்தி கேள்வி கேட்டேங்க, கனிமாவோட கொள்ளையை பத்தி பேசினாங்க, இந்த மாதிரி அங்க அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டாஸ்மார்க்ல எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்க, மதுக்கடைகளை மூடுவேன்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஏன் மூடல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். அதனால என் மேல வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னா, சிறை கைதி கூட இருக்கக்கூடிய சக கைதி என்ன மதிப்பான்? காவல்துறை அதிகாரிகள் என்ன மதிப்பாங்க? என்னதான் இருந்தாலும் சின்ன பையனை தான் நல்லா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிதான் மதிப்பாங்க. ஆனா நீங்க தம்பி, காலம் ஒரே மாதிரி இருக்காது, இப்படியே மாறும். சுழல் சக்கரம் மாதிரி மாறும்.
கீழே இருக்கிறவன் மேல போவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான். புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் சொல்றது மாதிரிதான். ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சு, அப்படி ஆடினு வச்சுக்க அந்தர் பல்ட்டி தான். இறுதியா ஒரே ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். உலகெங்கும் அதிகார திமிரு, ஆணவ திமிரில் ஆட்டம் போடக்கூடிய நபர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்காங்கிறத நம்ம வரலாறு நெடுக பார்க்கிறோம். ஹிட்லர் செய்யாத அடக்குமுறையா? ஹிட்லருக்கு என்னாச்சு? இலங்கையில ராஜபக்சே செய்யாத அடக்குமுறையா? ஆணவ திமிரில் ஆட்டம் போடாத ஆட்டமா? சொல்லுங்க. ராஜபக்சேவுக்கு என்னாச்சு? இதுதான் வரலாறு நெடுக நடந்திருக்கு. நாளைக்கு யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம்.